விராட் கோலி அவரை சும்மா விடக்கூடாது, அவரை கைது பண்ணணும், சிறையில் அடைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோலி அவருக்கு எதிராக கருத்துக்கள் வலுத்துக்கிட்டே வருது. ஸோ இதுக்கு நம்ம எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர், இப்படி நம்ம இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் விராட் கோலி அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த திடீர் அவல நிலைமையை பற்றி சச்சின், ரோஹித் சர்மா, நம்ம எம்எஸ் தோனி இப்படி எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தற்போது அதிரடியாக சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி அணி அவங்க கப்பு ஜெயிச்சாங்க. அந்த வெற்றியை முழுசா டீமாக இருக்கட்டும், அதே போல் ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த வெற்றியை ஒரு நாள் கூட முழுசா அனுபவிக்க முடியாத நிலைமை தான் ஆர்சிபி அணிக்கு ஏற்பட்டிருக்கு. ஆர்சிபி அணியின் அந்த வெற்றி செலிப்ரேஷனை பார்க்க வந்த 11 ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உலகை விட்டே போயிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மையப்புள்ளி, மிகப்பெரிய முக்கியமான காரணம் விராட் கோலி அவர் தான். அதனால் அவரை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக அவரை கைது செய்யணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், முக்கியமாக விராட் கோலி அவருக்கு எதிரானவங்க எல்லாருமே அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. கோலி தான் இதுக்கு காரணம், அவரை கண்டிப்பாக கைது பண்ணணும், சிறையில் அடைக்கணும் அப்படின்ன கருத்துக்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கோலி அவருக்கு எதிராக என்னமோ உருவாகிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவருடைய கருத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அணி அவங்களுடைய முதலாவது கப்பு ஜெயிக்கிறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. அந்த கொண்டாட்டத்துக்காக இத்தனை பேர்கள் இப்படி உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலிமா தெளிவாக தெரியுது. ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் அவங்க இதுக்கு உள்ள வந்தது இந்த துயரமான சம்பவம் நடக்கிறதுக்கு அதுவும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அரசியல்வாதிகள் அவங்க உள்ள வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பேர் அழிவு நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் நடந்த இந்த துயரமான சம்பவத்துக்கு கோலி அவர் மட்டும் காரணம் இல்லை, அரசியல்வாதிகளும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சச்சின் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் அடுத்ததாக நம்ம எம்எஸ் தோனி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஆர்வம், எதிர்பார்ப்பு மட்டும் கிடையாது. கோலி அவருக்கும் 18 வருஷம் கழிச்சு இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான தருணம் தான் விராட் கோலி அவருக்கும். அதனால ஆர்சிபி ரசிகர்களுக்கு இருக்கிற அதே எதிர்பார்ப்பு, எக்ஸைட்மெண்ட் எல்லாமே நிச்சயமா விராட் கோலி அவருக்கும் அந்த தருணத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே போல கோலி நாட்டுக்காகவும் நிறைய கப்புகள் அவர் ஜெயிச்சிருக்காரு. ரசிகர்களுடைய மனநிலை இந்த தருணத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக கோலி அவரால் யூகிச்சிருக்க முடியும். இந்த அசம்பாவிதம் நடக்கிற அந்த நேரத்தில் ரசிகர்கள் எவ்வளோ பேர் கூடுவாங்க, அதற்கான ஏற்பாடு இருக்கா, ரசிகர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் திரளுவாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிடம் விராட் கோலி அவர் யோசித்து அதற்கான முன்னேற்பாடு அங்கே எல்லாமே இருக்குதா அப்படின்னு கோலி ஒரு நொடி அவர் சரி பார்த்திருந்தா நிச்சயமாக இப்படிப்பட்ட துயரமான சம்பவம் நடந்திருக்காது. இந்த இடத்துல கோலி அவர் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு. ஸோ அவரை தொடர்ந்து ரோஹித் சர்மா அவரும் இதை பற்றி என்ன கருத்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, நடந்த இந்த துயரமான சம்பவத்துக்கு கண்டிப்பாக யாருமே முன் இருந்து பொறுப்பு ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம் இது அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஏன்னா 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி அவங்க கப்பு ஜெயிக்கிறாங்க. கோலி அவருக்கும் ஐபிஎல் கப்பு அப்படிங்கிறதப்ப கோலி அவருக்கும் இது ஒரு புதுவிதமான அனுபவம் தான். அதுவும் இந்த கப்பு இந்திய அளவில் ஜெயிச்ச கப்பு கிடையாது, ஒரு பிரான்ச்சைஸ்க்காக, ஒரு ஸ்டேட்டுக்காக ஜெயிச்ச கப்பு அப்படிங்கிறதால இவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. அங்கே தான் மிகப்பெரிய தவறே நடந்திருக்கு. கோலி அவருக்கு இதில் மிகப்பெரிய அனுபவம் முன்னாடியே இருந்தாலும் ஒரு பிரான்ச்சைஸ்க்காக இத்தனை லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு கோலி அவரே எதிர்பார்க்கல. ஆனால் ரசிகர்கள் இவ்வளவு பெரிய அளவில் கூடினது இது மிகப்பெரிய ஒரு உலக அதிசயமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நடக்க போகிற இந்த துயரம் யாராலையுமே யூகிக்க முடியாத ஒரு துயரமாக இந்த சம்பவம் நடந்திருக்கு. யாருமே இப்படி நடக்கும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இதுக்கு பின்னாடி யாரையுமே நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு நம்ம ரோஹித் சர்மா நடந்த இந்த துயரத்துக்கு யாருமே பொறுப்பில்லை, இது ஒரு விபத்து மாதிரியான விஷயம் தான் அப்படின்னு ரோஹித் சர்மா அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ நடந்த இந்த துயரமான காரணத்துக்கு நீங்கள் யாரை நேரடியாக குற்றம் சாட்ட நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.